இதில் வந்து நீங்கள் வந்து பெருமைப்பட்டு அப்படியே புது கதையை உருவாக்கி அப்படியே புதுசாக புதுமைகளை படைத்து அப்படியே பெரிய கிராஃபிக்ஸு என்ன சொல்கிறது க்ரீன் மேட் போட்டு சிஏஜி செட்லாம் போட்டு அப்படி பயங்கரமாக எடுத்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து 4 முறை ரீமேக்கான ஒரு பட கதை தான் அது. அப்படியா? வரலாற்று பூர்வமாக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயகன் படம், இந்த படம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸ்டோரி ஃபுல்லாக சொல்ல வரும்ல, அது சொல்ல வேண்டாம். மகன் வந்து ராணுவத்துக்கு பொண்ணு ஆசைப்படுறாங்க, அந்த பல சவால்களை சந்திக்கிறாங்க, போக முடியல. அதுக்கடுத்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, அதை விஜய் காப்பாற்றுறாரு. இதுதான் கதை. காப்பாற்றுறாரு அதுதான் கதை. அதில் அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள், அந்நிய சக்திகளுடைய அந்த இது, அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலைகள் பின்னப்படுது. அதை கடந்து இந்த இந்தியா காப்பாற்றப்படுதா இல்லையான்றதான் கதை. சிம்பிளாக சொல்லிட்டேன், ரொம்ப டீப்பாக நம்ம சொல்ல வேண்டாம். அது எல்லாரும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே லீக்காகவே பார்த்துட்டாங்க எல்லாரும், இனி பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் தேட்டரில் போய் தான் மக்கள் போய், ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு திரை கவர்ச்சியில் இருக்காங்க. நாங்கள் திரைப்படம் பார்த்து தான் நாங்கள் சாப்பிடுவோம், தூங்குவோம், பாத்ரூம் போவோம், குளிப்போன்ற அளவு தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. ஏன்னா செத்துருவோன்றவெல்லாம் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வந்து திரை கவர்ச்சியிலே மூழ்கி கிடக்கிறனால 24 நேரம் மூழ்கி கிடக்குறீங்க. ஏன்னா டெல்லி ஜந்தர் மந்தர் போட்டால் கூட உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு நாட்டு நலன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் ஜனநாயகம் படம் தான் வேணும்னு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தேட்டர்லேயே போய் பாருங்கன்றேன் நான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதில் வந்து இப்போ என்னென்னா இந்த வரலாறு நம்ம பார்ப்போம். 1965 சேது மாதவன் அப்படின்னு ஒரு டைரக்டர். அவர் வந்து மலையாள டைரக்டர். அவர் நிறைய பேர் தெரியாது. ஆனால் நடிகர் பிரேம் நசீர் நிறைய பேர் தெரியும். கேரளாவில் அவர் அப்போ சூப்பர் ஸ்டார் அவர் தான். 1965 அவர் சேது மாதவன் மலையாள இயக்குனர் சேது மாதவன் இயக்கத்தில் 1965 பிரேம் நசீரும் KR விஜயம்மா இருக்காங்கல்ல, நம்ம தமிழ் நடிகை KR விஜயம்மா, அவங்க இருவரும் சேர்ந்து நடித்த ஓடையில் நின்னுன்னு ஒரு படம். அதே கதை தான், இதே கதை தான். நான் ஆதாரத்தோட காமிக்கிறேன். இதுதான் அந்த படத்தோட போஸ்டர், பார்த்துக்கோங்க. ஓடையில் நின்னுன்ற மலையாள படம். இப்போதான் உங்களுக்கு இதுதான் போஸ்டர். ஜனநாயகன் 1965 வருஷன் இது. அப்போ பாருங்க, 65லேருந்து 2026 வச்சு ஒரே கதையை வச்சு ஓட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பல கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க அடுத்தது பாருங்க.